ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். ஈஸ்மை ட்ரேடிங்கில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இந்த வீக்லி மார்க்கெட் அப்டேட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட் வீக் வந்து மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணுச்சு, அதை நெக்ஸ்ட்டு ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணியிருக்கா, பண்ணலையா, பண்ணுமா, ப்ளஸ் மற்ற ஸ்டாக்ஸ்லாம் என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, நம்ம சொன்ன ஸ்டாக்ஸ்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சா இல்லையா, நீங்கள் அதுலேருந்து என்ன படிக்கலாம், என்ன லேர்ன் பண்ணலாம், அதெல்லாம் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம போகலாம். உங்களுக்கு ஏன் வந்து சாட்டர்டேவே இந்த வீடியோ வந்து சாட்டர்டே நைட்டே ரிலீஸ் பண்ணுறேன்னா, நீங்கள் சண்டே வந்து நீங்கள் வந்து உங்கள் அனலைசிஸ் பண்ணி நீங்கள் என்ன இது வந்து வாட்ச் லிஸ்ட்டில் போடலாம், எதை ஸ்டடி பர்பஸ்க்கு வைக்கலாம், எதை வந்து ட்ரேடிங்க்கு எடுக்கலாம், எல்லாமே டிசைட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் மேக்ஸிமம் வந்து சாட்டர்டே நைட்டே இந்த வீடியோ வந்து சாட்டர்டே ரெடி பண்ணி சாட்டர்டே நைட்டே ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டாப் டவுன் அப்ரோச், வேர்ல்டு மார்க்கெட் எப்படி இருக்குது, நம்ம இந்தியன் மார்க்கெட் எப்படி இருக்குது, செக்டார்ஸ் எப்படி இருக்குது, ஸ்டாக்ஸ் வந்து எது இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். யூஸ்வலாக சொன்ன மாதிரி தான், இந்தியன் மார்க்கெட் 40%, செக்டார் 40%, ஸ்டாக் வந்து வெறும் 20% தான் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். நம்ம செக்டார்ஸ் பார்க்க போகிறோம். சம் ஸ்டாக்ஸ்லாம் இதில் இருந்து பார்க்கலாம். எஸ்பிஐஎன், கனரா பேங்க்கு, பேங்கிங் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுனால ப்ரைவேட் பேங்க்ஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது. பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, ஐசிஐசி, சிட்டி யூனியன், ஃபெடரல் பேங்க். ஃபெடரல் பேங்க் ஆல்ரெடி நல்லா போயிட்டே இருக்குது, அதில் நம்ம எதுவும் பண்ண வேண்டாம், நல்லா மேலே மேலே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. பேங்க் ஆஃப் இந்தியா அதுவும் நல்லாவே போயிட்டுருக்கு, ஒன்றும் பண்ண வேண்டாம். சரி, அது வந்து சார்ட்டை பார்க்கலாம், அது இன்னும் கொஞ்சம் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஐசிஐசிஐ பேங்க்கு சப்போர்ட்லேருந்து போகுது, ப்ரைவேட் பேங்க்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்குதுன்னு சொன்னேன். அது பர்ஃபார்ம் பண்ணுச்சா இல்லையான்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக அந்த சிட்டி யூனியன் பேங்க் வந்து மண்டேக்காக வச்சுருந்தது, பேசிவ் இன்கம் ப்ளஸ் சிட்டி யூனியன் பேங்க் வந்து அது கூட அட்டாச் பண்ணணும்னு. பட் அது கொஞ்சம் மூவ் கொடுத்ததுனால இப்போ வந்து வீக்லி மார்க்கெட் அப்டேட்டில் கொண்டு வந்திருக்கேன். கனரா பேங்க் வந்து நல்லா போயிட்டுருக்கு, அது சார்ட்டு ஒரு முறை பார்க்கலாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து நமக்கு இப்போ பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது, அதையும் பார்க்கலாம். ஃபினான்ஷியல் செக்டாரில் வந்து எல்என்டி ஃபினான்ஸ் நான் ஸ்டாப் மூவிங், ஏபி கேபிட்டல் நான் ஸ்டாப் மூவிங், பேடிஎம் நமக்கு வந்து ஒரு பை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது, அதை நம்ம என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து செக்டார் பிரேக் அவுட் ஆகிருக்குது. ஆட்டோ செக்டார், ஆட்டோ செக்டாரில் வாட்ச் லிஸ்ட்டில் வைங்க, பிரேக் அவுட் ஆகும்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அதில் எம்என்டம் நல்லாவே மேலே போயிட்டுருக்கு. டிவிஎஸ் மோட்டார் என்ன பண்ணுச்சு அதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரிக்கோ ஆட்டோ, மதர்சன், ஹீரோ மோட்டார் காப் எல்லாமே வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு சில கப் ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். வீனஸ் ரெமடிஸு, ஜிஎம்ஆர் ஏர்ஃபோன்ஸு. லாஸ்ட் வீக் சொன்ன இந்த ஸ்ட்ராட்டஜியில் சொன்ன ஸ்டாக் வந்து பர்ஃபார்ம் பண்ணுச்சா இல்லையான்னு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து கான்ட்ரா செக்டாராக இந்த மாதிரி ஐடி செக்டார் எடுத்திருக்கு. ஐடி செக்டார் கீழேருந்து நல்லாவே மேலே வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதில் வந்து சேம் இன்ஃபோபீன்ஸ், இந்த ஒரு சில ஸ்டாக்லாம் பார்க்கலாம். கோஃபோர்ஜ், பெர்சிஸ்டன்ட், எல்டிஎம், டிசிஎஸ் கம்பேர் பண்ணலாம், எது நல்லா இருக்குது, எது நல்லா இல்லை, எப்படி வாங்கலான்னு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய அப்டேட் இருக்குது சில்வருக்கு. சில்வர் வந்து எப்படி மேலே போகுமா, என்ன வரும், எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது எல்லாமே பார்க்கலாம். சரிங்களா? நம்ம வந்து இந்த லிஸ்ட்டில் போயிட்டு பார்க்கலாம், சார்ட்டுக்கு போயிடலாம். குயிக்காக வந்து இது பண்ணலாம். இண்டெக்ஸ் பார்க்கலாம், வேர்ல்டு மார்க்கெட் பார்த்துட்டு வந்துடலாம். டவ் ஜோன்ஸ் யூஎஸ் மந்த்லி நல்லாவே பர்ஃபார்ம், மந்த் க்ளோஸ் ஆகிருக்கு, அதனால் மந்த்லியிலே பார்க்கலாம். வீக்லி டெய்லியும் கீழே சப்போர்ட் எடுக்கும்னு சொல்லியாச்சு, எடுத்துருக்கு, எடுத்து நல்லாவே மேலே போயிருக்கு பாருங்கள் லாஸ்ட் வீக்கில். ஸோ ஆக்சுவலாக இது வந்து அந்த டேம் ஸ்ட்ராட்டஜிலேருந்து இந்த டவ் ஜோன்ஸ் வந்துருந்தது. ஸோ இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க இங்கே எடுத்திருந்தாலும் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நாஸ்டாக் இல்லை மந்த்லி சார், ஹேங்சங் மந்த்லி அபவ் 60 இருக்குது, வீக்லி கொஞ்சம் சைட்வேஸில் இருக்குது.
டெய்லியும் சைட்வேஸில் இருக்கு, நாட் குட் கம்பேர்ட் டு அதர்ஸ். நாஸ்டாக் மந்த்லி அபோவ் 60, வீக்லி அபோவ் 60ல சப்போர்ட் எடுத்துக்கோங்க ஆர்எஸ்ஐ இந்த வீக்கு. இதுதான் பவர் ஆஃப் 40-60 ஆர்எஸ்ஐ ரேஞ்சு. நீங்கள் இது வரைக்கும் ஆர்எஸ்ஐ வந்து தப்பாக யூஸ் பண்ணிட்டு அந்த லேகிங் இண்டிகேட்டர்னு எல்லாமே சொல்லிட்டாங்க. எல்லாரும் சொல்கிறது என்னன்னா ஆர்எஸ்ஐ வந்து லேகிங் இண்டிகேட்டர், அது வந்து நல்லாவே இருக்காது அப்படின்னு எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த 40-60ல யூஸ் பண்ணி பாருங்கள், இது பர்ஃபெக்டான இண்டிகேட்டரு, உங்களுக்கு பர்ஃபெக்டான சிக்னல் கொடுக்குறது, நல்லாவே இது ஒர்க் அவுட் ஆகிருக்கும். இந்த இடத்துல 40லேயும் சப்போர்ட் எடுத்துருக்கு பாருங்க, சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டுருக்கு. ஸோ S&P 500 இதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கீழேருந்து மறுபடியும் சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு. மந்த்லி ஓகே. ஜப்பான் சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது, டெய்லியில் மேலே போயிட்டுருக்கு, கன்சல்டேஷன் ஆகிட்டு வீக்லியில் சப்போர்ட் எடுத்துருக்கு. டாக்ஸு ஜெர்மனி வீக்லி 40 சப்போர்ட்டு, மந்த்லி அபவ் 60. விக்ஸ் வந்து கம்மியாகிட்டே இருக்கு, கீழே வந்துக்கிட்டே இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூகே மார்க்கெட்டும் வந்து கீழே வந்து நம்ம டாம் ஸ்ட்ராட்டஜிலேருந்து சப்போர்ட் எடுத்து போயிட்டுருக்கு. மந்த்லி 60, வீக்லி 60 சப்போர்ட்டு. ஸோ ஓவராலாக வந்து இது நம்ம சென்செக்ஸு ஆல் டைம் ஹை கிராஸ் பண்ண போது, சேம் லைக் நிஃப்டி ஆல் டைம் ஹை கிட்ட வந்துச்சு. இந்த லைனை கிராஸ் பண்ணணும், கிராஸ் பண்ண ட்ரை பண்ணுது. வீக்லி டெய்லியில் ரொம்ப இந்த இது பிரேக் பண்ணாத வரைக்கும் சப்போ ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. பிரேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த லெவலில் பிரேக் பண்ணியிருந்தா நம்ம இன்னும் கொஞ்சம் டவுன்ஃபால் எதிர்பார்த்துருக்கலாம் ப்ராஃபிட் புக்கிங்கில். ஸோ இது பிரேக் பண்ணலை இந்த ஒரு சின்ன கேண்டலை. ஸோ அதனால் நம்ம பார்க்கலாம், மேபி நெக்ஸ்ட் வீக்கில் இது பிரேக் பண்ணதா என்னன்ட்டு. ஆர்எஸ்எஸ் 60க்கு மேலே இருக்குது, ஆர்எஸ்எஸ் 60க்கு மேலே இருந்து இதையும் பிரேக் பண்ணாத இருந்தால் இன்னொரு நாள் கூட கன்சால்டேட் ஆகிட்டு அப்புறம் பிரேக் பண்ண சான்ஸ் இருக்கும். வெயிட் அண்ட் வாட்ச் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியை விட பயங்கரமாக அவுட் பர்ஃபார்மிங், ஆல் டைம் ஹை, ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. பேங்க் நிஃப்டியில் குறைய சொல்கிறது இல்லை. பேங்கிங் செக்டர் நல்லா இருந்தாவே ஓவரால் மார்க்கெட் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே சிஐபி லெவல் எப்படி சப்போர்ட் எடுத்துருக்கு பாருங்கள், வீக்லி டெய்லியில் நல்லா மேலே போயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கெங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ சீக்கிரமாக வந்து கன்சியூமர் டியூரபிள்ஸ் சரியில்லை, மீடியா சரியில்லை. ஃபார்மா செக்டர் இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா, இது வந்து மந்த்லி வந்து 60 சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பிரேக் அவுட் ஆனால் இந்த ஃபார்மா செக்டர் பிரேக் அவுட் ஆக சான்ஸ் இருக்கும். அடுத்த தேர்ட் லிஸ்ட் ஆட்டோ ஆயிருக்கு, பிஎஸ்யூ ஆயிருக்கு, ப்ரைவேட் பேங்க்கும் ஆகுது. இங்கே பாருங்கள், இந்த லெவலை கிராஸ் பண்ணுச்சுன்னா அரசு வீக்லியில் 60 கிராஸ் பண்ணணும். இந்த லெவலை கிராஸ் பண்ணுச்சுன்னா ஃபார்மா செக்டாரை நம்ம ரேடாருக்குள்ளே வரோம். ஸோ இது ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கு ஃபார்மா செக்டாரு. பப்ளிக் செக்டார் என்டர்பிரைஸ் வேண்டாம், எனர்ஜி வேண்டாம். பிஎஸ்யூ பேங்க் ஆல் டைம் ஹையில் போயிட்டுருக்கு, 60 சப்போர்ட் எடுத்திருக்கு. இது இங்கே டெய்லியில் 60 சப்போர்ட் இருக்கும்போது செக்டாரு எல்லா பேங்க்கும் மோஸ்ட்லி 60ல் சப்போர்ட் எடுத்திருக்கு, இல்லை 60 கிட்ட வந்தால் சப்போர்ட் எடுத்திருக்கு. அதை வந்து நம்ம பார்க்கலாம். மெட்டல் செக்டார் கொஞ்சம் வந்து வீக் ஆகிடுச்சு, இந்த பிரேக்அவுட் லெவலில் கீழே வந்துடுச்சு இந்த மந்த்து. ஸோ நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ரியாலிட்டி நல்லா மூவ், ஆயில் கேஸ் வேண்டாம். ஆட்டோ செக்டர் இந்த லெவலை பிரேக் பண்ணியிருக்கு, டேயில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த விக் வச்சாலும் இந்த லெவலுக்கு மேலே போயிருக்கு. ஆர்எஸ்எஸ் 60 சப்போர்ட்டில் இருக்குது டேயில்.
ஸோ இதுக்கு மேலே இன்னும் இந்த லெவலுக்கு மேலே இன்னும் போயிடுச்சுன்னா 200% கன்ஃபார்ம் ஆகிடும் பிரேக் அவுட்டு. ஸோ நிறைய நம்ம ஆட்டோ செக்டார் ஆல்ரெடி வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்கலாம். இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா இன்னும் வந்து நீங்கள் நல்லா வந்து அக்ரஸிவாகவே ஆட்டோ செக்டாரில் என்ட்ரி ஆகலாம். இன்ஃப்ராவும் நல்லா இருக்கு, ஆல் டைம் ஹை கிராஸ் பண்ண போகுது. அதனால தான் எல்என்டி, ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ் எல்லாமே வாட்ச் லிஸ்ட்டில் வைக்க சொல்லியிருக்கேன். ஒன்ஸ் இது கிராஸ் ஆயிடுச்சுன்னா ஆல் டைம் ஹை பாருங்க. இங்கே எத்தனை முறை ட்ரை பண்ணது கிராஸ் பண்ணேன். இது கிராஸ் ஆச்சுன்னா ஓகே, இது கொஞ்சம் கீழே டவுன் வந்துட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சொல்லவே வேணாம். ஃபினான்ஷியல் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லா போயிட்டு இருக்கு. எஃப்எம்சிஜி தொட வேண்டாம் இப்போதைக்கு. ப்ரைவேட் பேங்க் இப்போ கிராஸ் பண்ணுது. ஸோ இம்ப்ரூவ் ஆகிட்டு ஆர்எஸ்சி நல்லா மேலே போகுது. 60க்கு மேலே சப்போர்ட் எடுத்து ஜஸ்ட்டு கிராஸ் பண்ணியிருக்கு முன்னாடி லெவலில். இதுவும் பெட்டர் ஆகிடுச்சு. ஐடி செக்டார், நம்ம கான்ட்ரா செக்டார் வந்து ஏன் எடுத்தணும் பார்த்தீங்கன்னா, மந்த்லி ஆர்எஸ்ஐ 40 சப்போர்ட் எடுத்திருக்கு. இங்கே வந்து லோயர் டைம் ஃப்ரேம் இல்லை, இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. டவுன் ஆனது ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. பாருங்க வீக்லியில், டெய்லியில் பார்த்தா பெரிய ட்ரெண்ட் லைனாக இருக்கும். மேலே போயிருக்கு, நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு ஐடி செக்டாரு. அதுக்காக அது கான்ட்ரா செக்டார் இருந்தாலும் அது கான்ட்ரா செக்டாரில் தான் பண்ணணும். டாலர் வந்து இது இன்னும் நல்லா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னா, பிரேக் பண்ணியிருக்கு, கன்ஃபார்ம் பண்ணி நல்லா கீழே போச்சுன்னா நம்ம மார்க்கெட் நல்லா மேலே போகலாம். இது வரைக்கும் வந்தால் கூட நல்ல ஒரு ரேலி நம்ம மார்க்கெட்டில் இருக்கும். கிஃப்ட் நிஃப்டி இது நல்லா மேலே போய் தான் க்ளோஸ் பண்ணியிருக்கு ஃப்ரைடே. ஸோ நம்ம அடுத்தது ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். நம்ம வந்து டாப் செக்டார் வந்து பிஎஸ்சி பேங்க்கு, ஃபினான்ஷியல் செக்டார், ப்ரைவேட் பேங்க்ஸு இப்போ வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஆட்டோ செக்டார் ஜஸ்ட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஒன் டே கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நல்லா நம்ம என்ட்ரு பண்ணலாம். அடுத்தது வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்கிறது ஃபார்மா செக்டார் வச்சுருக்கலாம். சரிங்களா, இது 3 நெக்ஸ்ட் வந்து கான்ட்ரா ட்ரேட் எடுக்கிறவங்க ஒரு சிலர் வந்து நான் அக்ரெசிவாக ட்ரேட் எடுக்க வேண்டாம், நான் எனக்கு வந்து சேஃபாக ட்ரேட் எடுக்கணும்னா ஒரு லோவில் இருக்கிற செக்டார் வந்து ரொம்ப டவுனான, ரொம்ப கரெக்ஷனான செக்டார் வந்து எப்போ இம்ப்ரூவ் ஆகிட்டு வருதோ அப்போ தான் இன்வெஸ்ட் பண்ணால் இது பண்ணும். இப்போ எஃப்எம்சிஜி செக்டார்லாம் போனீங்கன்னா அப்படியே இன்வெஸ்ட் பண்ணால் அதிலே மாட்டிக்கின்னு இருக்கணும். எப்போ அது இம்ப்ரூவ் ஆகுதுன்னு தெரியாது. எப்போ இம்ப்ரூவ் ஆகுதோ அப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா மொமெண்டம்க்கு வரும்போது பண்ணால் நமக்கு வந்து நல்லா ரிட்டர்ன் கிடைக்கும், சீக்கிரமாக வரலாம். அதான் கான்செப்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேங்கிங் செக்டாரில் உள்ள ஸ்டாக்ஸ்லாம் பார்க்கலாம். எஸ்பிஐஎன் இது வேண்டாம் நமக்கு. மந்த்லி ஓகே, ஏன்னா மந்த்லி க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம மந்த்லி எப்படி க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கணும். நான் ட்ரெண்ட் லைன் மந்த்லி கிராஸ் பண்ணியிருக்கு, கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கேன். வீக்லி நான் ஸ்டாப் மூவ். டெய்லியில் இந்த இடத்துல இப்போ ஆர்எஸ்ஐ 60 கிட்ட வந்து சப்போர்ட் எடுக்குது. மூவிங் ஆவரேஜ் இங்கே பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆன பிறகு ஒரு இடத்துல மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட்டு, ஆர்எஸ்ஐ 60 சப்போர்ட்டு, அதுக்கப்புறம் கிட்டவே வரல, இப்போ தான் வருது. ஸோ இந்த இடத்துல நல்ல சப்போர்ட் எடுக்க சான்ஸ் இருக்கும் நமக்கு. இதுக்கு இந்த இடத்துல ரிவர்சல் ஆகும். இதனால தான் இவ்வளோ நாளாக நம்ம ஸ்டேட் பேங்க் வந்து கொண்டே வரல. ஏன்னா பை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்கல. ஒன்ஸ் நம்ம பிரேக் அவுட்டில் வாங்கியிருக்கோம், இந்த இடத்துல வாங்கியிருக்கணும். அடுத்து நமக்கு வந்து வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸே கொடுக்கல. எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கணும். ஆர்எஸ்ஐ இப்போ தான் கிட்ட வந்திருக்கு சிக்னல். இது மூவிங் ஆவரேஜ் கிட்ட இந்த ப்ரைஸ் வந்திருக்கு. ஸோ மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட், ஆர்எஸ்ஐ 60 சப்போர்ட் அப்படி எடுத்தால் அது ஒரு நமக்கு லோ ரிஸ்க் என்ட்ரியாக இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கனரா பேங்க். பேங்க் வரல, கனரா பேங்க். மந்த்லி சேம் தான், பெரிய கப் பேட்டர்ன் இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸாக கிராஸ் பண்ணாத வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ இது வரைக்கும் நம்ம இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கனரா பேங்க்கை. ஒன்ஸ் கிராஸ் பண்ணிச்சுன்னா நம்ம இன்னுமே பொசிஷன்ஸ் வந்து நிறைய ஆட் பண்ணலாம்.
இல்லை ஃப்ரெஷ் பொசிஷன்ஸ் எடுக்கலாம் கனரா பேங்க்கில். டெய்லி சார்ட்டு இந்த இடத்துல கொஞ்சம் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். நெக்ஸ்ட் பேங்க் ஆஃப் பரோடா, அது ஆல் டைம் ஹை கிராஸ் பண்ண போகுது. இனிமேல் பண்ணிட்ட பிறகு வாங்கினா நல்லா சேஃபாக இருக்கும். ஏன்னா இங்கேயே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. நீங்கள் இது கிராஸ் பண்ணிட்ட பிறகு வாங்கினாவே பேங்க் ஆஃப் பரோடாவில் பெட்டராக இருக்கும். பேங்க் இந்தியா, இது RSI 60 சப்போர்ட், மூவிங் அரே சப்போர்ட்டு. இந்த லெவலை கிராஸ் பண்ண 158 59 கிராஸ் பண்ணிட்ட பிறகு வாங்கினீங்களா அடுத்த டார்கெட் நமக்கு வந்து 200க்கு மேலே இருக்குது. 210 அது மாதிரி 50 60 ருபீஸு. ஸோ இதையும் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. பேங்க் ஆஃப் இந்தியாவை, PSU பேங்க்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி, நம்ம ICICI பேங்க் வந்து வேல்யூ பையில் வருது, செக்டாரில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்போதுன்னு சொல்லியிருந்தேன். சப்போர்ட் எடுத்திருக்கா பாருங்க, பர்ஃபெக்டாக RSI 60ல் டர்ன் ஆயிடுச்சு. ஸோ இனி கூட நம்ம இதை என்ட்ரி கொடுக்கலாம். இந்த லெவலில் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இது 1317 15, இல்லைன்னா நீங்கள் 1300 கூட லாங் டேர்முக்கு ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு இதில் நீங்கள் எவ்வளோ நேரம் என்ட்ரி பண்ணிக்கலாம். நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. மூவ் ஆயிருக்கா நம்ம சொன்னதுலேருந்துன்னு பார்த்தீங்கன்னா மூவ் ஆயிருக்கும். வீக்லி சார்ட்டில் பாருங்கள், இந்த இடத்துல வரும்போது இங்கே சொல்லியாச்சு, இப்போ இவ்வளோ அளவுக்கு மூவ் ஆயிருக்கு. ஸோ லோ ரிஸ்க்கு நல்லா செக்டார் பர்ஃபார்ம் பண்ணுது. லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணலாமான்னா ஹோல்ட் பண்ணலாம் இந்த ICICI பேங்க். வேறு என்ன ஸ்டாக்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம்னு பார்க்கலாம். ஃபெடரல் பேங்க் வந்து அப்படியே நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம். சிட்டி யூனியன் பேங்க், இது ஆக்சுவலாக வந்து மண்டே வந்து பேசிவ் இன்கம்காக அதில் எப்படி ஆட் பண்ணலான்னு சொல்கிறதுக்காக வச்சுருந்தேன். அது வீடியோ எடுக்க முடியல ஃபீவர்னால. இங்கே பாருங்கள், ஒரு கப் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்கு. கப் பேட்டர்ன் இருக்குது, ஓகே ஃபைன். மந்த்லி சார்ட்டில் ஒரு 5 இயர்ஸ் கப்பு, வீக்லி ஃபைன். டெய்லியில் நமக்கு வந்து பை பண்ணுறதுக்கான சப்போர்ட் கொடுத்துச்சு. இப்போ மறுபடியும் ஒரு சப்போர்ட் கொடுக்குது RSI 60. இந்த இடத்துல மறுபடியும் டர்ன் ஆகுனா மறுபடியும் வாங்கலாம். இது பிரேக் பண்ணி இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துது. இந்த இடத்துல தான் வாங்கலான்னு சொல்லியிருந்தாச்சு. இந்த இடத்துல 260 ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நம்ம வந்து என்ட்ரி கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு ரிவர்சல் வந்தான்னு சொல்லலாம்னு நினச்சிருந்தேன் மண்டே ரிவர்ஸில் வந்த பிறகு, ஆனால் அன்னைக்கு பண்ண முடியல. இப்போ வந்து இந்த லெவலுக்கு மறுபடியும் மேலே போனால் இங்கே டான் ஆனால் மறுபடியும் வாங்கலாம். அடுத்தடுத்து மேலே போயிட்டே இருக்கும். கப் பேட்டர்ன் இருக்குது. ஸோ லாங் டேர்முக்கு இந்த சிட்டி யூனியன் பேங்க் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணலாம். நல்ல ரிட்டர்ன் கொடுக்க சான்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பேசிவ் இன்கம், நம்ம லோ ரிஸ்க் கம்மியான ரிஸ்கில் இங்கே வந்து நீங்கள் அப்படியே இங்கே இந்த லெவலை கிராஸ் பண்ணும்போது வாங்கி 270 வாங்கியிருந்தா கூட 260 ஸ்டாப் லாஸ், இல்லை 280 வாங்கியிருந்தா 20 ருபீஸ் ஸ்டாப் லாஸ் இருக்கும். 270 இருந்தால் 10 ருபீஸ் ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஸ்டாப் லாஸ் கம்மியாக இருக்கும். ஸ்டாப் லாஸ் போட்டிங்க, வாங்கிட்டீங்க, ஸ்டாப் லாஸ் போட்டிங்க, நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்க்கலாம், ஜாலியாக இருக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லாமல். இது வந்து நல்ல கம்மியான நாளில் நிறைய ரிட்டர்ன் கொடுக்கறதுனா இது மாதிரி ஸ்டாக்ஸ் தான் கொடுக்கும். இந்த ஸ்டாக்ஸ் எப்படி ஃபில்டர் பண்ணுறது, இந்த ஸ்டாக்ஸில் எப்படி என்ட்ரி பண்ணுறது, இதெல்லாம் தான் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்கிற ஸ்டாக்லாம் ஒர்க் அவுட் ஆகுதா, நல்லா மூவ் ஆகுதான்னு பாருங்கள். அதுக்கப்புறமா ஸ்ட்ராட்டஜி பிடிச்சிருக்கு, இது மாதிரி இந்த டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இவ்வளோ சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜியில் சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமக்கு தமிழ்லேயும் வந்து இப்படி ஒரு சேனல் இருக்குது, ஃப்ரீயாகவே இவ்வளோ ஒரு ஈஸியான டெக்னிக் வச்சு நம்ம வந்து ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணலான்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச எல்லாருக்கும் நல்லது தானே. எல்லாரும் மார்க்கெட்டில் வந்தாலும் எல்லாருக்குமே நல்லது தான். எல்லாரும் வந்தால் நிறைய மொமெண்டம் இருக்கும், நிறைய மொமெண்டம் வந்திருக்கா நல்ல மூவ் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே பெனிஃபிட் கிடைக்க தான் போகுது. நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கோம், நமக்கு வந்து மற்றவங்களுக்கு சொல்கிறதுனால நமக்கு வந்து நல்லது தான் நடக்குமோ தவிர இது பண்ணாது. பட் தப்பாக புரிஞ்சுக்கிறவங்க ஸ்டாக் மார்க்கெட்டை உடனே எனக்கு ரிட்டர்ன் வேணும்,
நான் வந்து இன்னைக்கு என்ட்ரி ஆன உடனே நான் அடுத்து ஒரு 2 மாசத்துல கோடீஸ்வரன் ஆகணும்னா முடியாது. நம்ம பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். கரெக்டான ஸ்ட்ராட்டஜி முக்கியம். ரொம்ப கூலான மைண்ட் செட் முக்கியம். ஸ்டாப் லாஸ் முக்கியம். ஸ்டாப் லாஸ் முக்கியன்றதை வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வீடியோ அடுத்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து சொல்லி தரலான்னு முடிவு இருக்கு. ஸோ வாங்க அடுத்தடுத்த வீடியோவை பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வியூவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. சரி, நம்ம அடுத்த வீடியோக்கு அடுத்த ஸ்டாக் போகலாம். எல்டி ஃபைனான்ஸ், ஏபி கேபிட்டல் இதெல்லாமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணி மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு காமிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏபி கேபிட்டல்லாம் வந்து 350க்கு மேலே போயாச்சு. பேடிஎம் மட்டும் பார்க்கலாம். எல்என்டி ஃபினான்ஸும் 310க்கு மேலே 312 சம்திங் போயாச்சு. பேடிஎம் நமக்கு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது, அது நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இங்கே பாருங்க, இது டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் தான் வந்த ஸ்டாக்கு. பட் இன்பிட்வீன் வந்ததுனால உங்களுக்கு அப்போ அப்டேட் பண்ண முடியல. இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து சொல்லி தந்தது பிறகு நீங்களே அப்பப்போ செக் பண்ணுங்கள். 40ல் பர்ஃபெக்டாக சப்போர்ட் எடுத்துருக்கு பாருங்க பேடிஎம். இங்கே மிஸ் பண்ணவங்க இங்கே கண்டிப்பாக வாங்கியிருக்கலாம். இந்த ஒரு இடம் மிஸ் பண்ணவங்க கண்டிப்பாக இந்த இடத்த வாங்கியிருக்கலாம். வாங்கிய உடனே சம்டைம்ஸ் இது வேகமாக மூவ் ஆயிருக்குமா, அடுத்தது இங்கே சப்போர்ட் எடுத்தோடனே டக்கு டக்குன்னு மேலே வந்துச்சு. இப்போ அடுத்து மேலே போகும். ஏன்னா வந்து செக்டார் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு. 60 சப்போர்ட் எடுத்திருக்கு. மந்த்லி வந்து இதுக்கு மேலே மெயின்டைன் ஆகுது. ஸோ இதனால தான் இது வந்து தீபாவளி பிக்ஸில் கொடுத்த ஒரு ஸ்டாக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இது நல்லாவே மூவ் ஆயிருக்கு டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் வந்த பேடிஎம். ஏபி கேபிட்டல், எல்என்டிலாம் உங்களுக்கு சார்ட்டு காமிக்கும், ஆல்ரெடி நல்லா மூவ் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்தடுத்து போகலாம். ரிக்கோ ஆட்டோ, மதர்சன், டிவிஎஸ். டிவிஎஸ் பர்ஃபார்ம் பண்ணிச்சா பண்ணலையா, பிரேக் பண்ணிச்சான்னு மட்டும் பார்த்துட்டு பாருங்க. இந்த ஹேமர் வந்து இது வரைக்கும் பிரேக் பண்ணவே இல்லை. இந்த ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் பண்ணவே இல்லை. இது வரைக்கும் வந்திருக்கு, கீழே வரவே இல்லை. இப்போ நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஒன்ஸ் 60 கிராஸ் பண்ணால் இதனுடைய மூவ் வேற லெவலில் இருக்கும், டிவிஎஸ் மோட்டாருடைய மூவ். ஸோ வெயிட் பண்ணலாம், பார்க்கலாம். எம்என்டம் ஆல் டைம் ஹை நோக்கி போகுது. கொஞ்சம் தான் இருக்குது பிரேக் பண்ண. ஆல் டைம் ஹைக்கு போயாச்சு மந்த்லி வைஸ். பாருங்க, மறுபடியும் 60ல் சப்போர்ட் எடுத்திருக்கு. 20 SMA 60 எப்படி சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போயிட்டே இருக்கு. ஸோ மண்டேக்கு அப்புறம் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் எல்லா ஆட்டோ செக்டார் நம்ம அக்ரெசிவாக என்ட்ரி பண்ணலாம். மீன்ஸ் ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் ட்ரீட் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து டிகே ஆகாது. நம்ம வேற என்ன ஸ்டாக் வந்து பார்க்கலான்னு. ரிக்கோ ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் மந்த்லி, சாரி பிஎஸ்சி ஸ்டாக், என்எஸ்சி ஸ்டாக். மந்த்லி வந்து பெரிய கப் பேட்டர்னில் இந்த ஸ்டாக்கு, பெரிய கப் பேட்டர்னில் இந்த ஸ்டாக்கு. கப்பை வந்து பிரேக் பண்ணி ஃபெயிலர் ஆகி மறுபடியும் வந்து இப்போ இந்த கப்பை பிரேக் பண்ணியிருக்கு. ஆர்எஸ்சி 60 கிராஸ் பண்ணியிருக்கு. மந்த்லியே வால்யூம்ஸ் நல்லா இருக்குங்க பாருங்க, க்ரீன் வால்யூம். இப்போ வந்த வால்யூம்லாம் எப்படி இருக்கு பாருங்க, ரொம்ப ஹை வால்யூம் இருக்கு. நல்லா 60 கிராஸ் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து இப்போ என்ட்ரி பண்ணலாம் கம்மியான குவான்டிட்டியில். ஒன்ஸ் வந்து இந்த 155 இந்த லெவலை கிராஸ் பண்ணுச்சுன்னா நீங்கள் நிறையவே பை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம். நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்க ஸ்டாக் இது. நெக்ஸ்ட் மதர்சன். சேம் மதர்சனும் வந்து கப் பேட்டர்னில் இருந்த ஸ்டாக்கு, மந்த்லி ஐஸு டபிள்யூ பேட்டர்ன். மறுபடியும் அந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்போ மூவ் ஆகுது. ஆர்எஸ்சி 60க்கு மேலே போயிடுச்சு மந்த்லியில். ஸோ நம்ம இப்போ ஆட்டோ செக்டர் பிரேக் அவுட் ஆன பிறகு என்ட்ரி ஆனோம்னா ஃபஸ்ட்டு இங்கே டார்கெட் வைக்கலாம் கம்மியான குவான்டிட்டியில்.
ஒன்ஸ் அதையும் மூவ் பண்ணுச்சுன்னா நமக்கு நல்ல மூமெண்டம் இதுலேயும் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வாட்ச் லிஸ்ட்டில் வைங்க. மண்டேக்கு அப்புறம் இதெல்லாம் என்ட்ரி பண்ணலாம், வாங்கலாம். இல்லைன்னா ஸ்டடி பண்ணுங்க. அடுத்தது ஹீரோ மோட்டார். இதுவும் வந்து அது நம்ம டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் இருந்த ஸ்டாக்கு. இங்கே பாருங்க 60 கிட்ட வந்திருக்கு. சிஐபி லெவலில் சப்போர்ட் எடுத்தாச்சு. டெய்லி 40 சப்போர்ட் எடுத்தாச்சு. நான் ஸ்டாப் மூவ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் வந்து ஸ்டாக்கு. இங்கே பாருங்க இப்போ வந்து இது வந்து ரீட்ரெஸ்ட் ஆகிட்டு நமக்கு வந்து 60ல் சப்போர்ட்டோ இல்லை வந்து மூவிங் ஆகிறது சப்போர்ட் எடுக்கும்போது இந்த ஸ்டாக்லாம் வாங்கலாம். இப்போ வாங்கினா வந்து ரிஸ்க் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்கலாம் நம்ம ஹீரோ மோட்டார்லாம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னில் பிரேக் அவுட் கொடுத்தது. ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே போயிட்டு இருக்கு. ஸோ இது மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ணி அதில் வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம படிக்க போகிறோம் இதில். நெக்ஸ்ட்டு கப் ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். வீடியோ லென்த்தாக போகுதுன்னு நினைக்கிறேன், குயிக்காக முடிச்சுக்கலாம். வீனஸ் ரெமடிஸ். பெரிய கப்பு, நல்லா பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. வால்யூம்ஸ் வந்து நல்லாவே இருக்கு பாருங்க. க்ரீன் வால்யூம்ஸ்லாம் நிறையவே இருக்கு இந்த பிரேக் அவுட்டில், ரெட் வால்யூம்ஸை தவிர. இப்போ வந்து இது கொஞ்சம் வந்து ரீட்ரெஸ்ட் ஆகுது. ஆர்எஸ் 60 கிட்ட வரும்போது வாங்கலாம். இங்கே சப்போர்ட் எடுத்து மேலே போச்சு, பட் மறுபடியும் வந்து ரீட்ரெஸ்ட் ஆகுது. இங்கே வரைக்கும் வருமானு பார்க்கலாம். இதில் ரீட்ரெஸ்மெண்ட்டில் நீங்கள் வந்து வாங்கலாம். ஃபார்மா செக்டார் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா இதனுடைய ஸ்பீடு இன்னும் பயங்கரமாக இருக்கும். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஜிஎம்ஆர் ஏர்போர்ட். ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ் இதுவும் வந்து ஒரு பெரிய கப் பேட்டர்னில் இருக்கிற ஸ்டாக்கு. கப் 120 கிட்ட இருக்கு. இந்த ப்ரைஸ் மூவ் ஆயிடுச்சு. 120க்கு அப்புறம் மூவ் ஆகுதுன்னா நல்லாவே இதில் பொசிஷன் நிறைய பில்ட் பண்ணலாம். இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டாரை வந்து பிரேக் அவுட் கிட்ட வந்துச்சு, ஆல் டைம் ஹை கிட்ட. ஒன்ஸ் அது பிரேக் பண்ணுதுன்னா, இதுவும் நல்லா பிரேக் பண்ணுதுன்னா இதெல்லாம் வாங்கலாம், வாட்சஸில் வச்சுருக்கலாம். இப்போவே இது நிறைய மூமெண்டம் கொடுக்குது. ஒன்ஸ் இதுக்கப்புறம் 120க்கு அப்புறம் போதுன்னா இன்னும் நல்ல மூமெண்டம் உங்களுக்கு கொடுக்கலாம். லாஸ்ட் வீக் சொன்னேன் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் வந்த ஒரு ஸ்டாக்கு. என்னன்னு பார்த்தோம்னா மெகாசாஃப்ட், அதானி பவர், ஜிஎம் பெவரிஸ். மூவ் ஆயிருக்கா என்னன்னு பார்க்கறதுக்காக. மெகாசாஃப்ட் ஸ்ட்ராட்டஜியில் வந்தது இங்கே வந்திருக்கு, கிட்ட வந்திருக்குன்னு சொல்லியாச்சு. அரசு கரெக்டாக பர்ஃபெக்டாக வி ஷேப்பில் சப்போர்ட் எடுத்து மேலே இங்கே போயாச்சு. நீங்கள் இதுக்கப்புறம் ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆனதுக்கு 181க்கு வாங்கியிருந்தா கூட இன்னைக்கு வந்து 207 நல்லாவே மூமெண்டம் கொடுத்துருக்கு உங்களுக்கு. அதானி பவர். அதானி பவர் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு, க்ரீன் கலர் இருக்குது, க்ரீனுக்கு மேலே போயிருக்கு. ஸோ இது இன்னும் பெருசு மூமெண்டம் கொடுக்கல. சம்டைம்ஸ் வந்து ஸ்லோவாக போகலாம். செக்டார் நல்லா இருந்தால் நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ். ஜிஎம் பிரெவரிஸ் இதுவும் நமக்கு வந்து சிக்னல் கொடுத்துருக்கு. லைட்டாக வந்துட்டு கீழே போயிருக்கு. பட் எக்ஸாக்டாக எல்லா டைம் நடக்காது. சிஐபி லெவலில் இருக்குது, மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. மேபி இதுவும் வந்து நல்லா நமக்கு மொமெண்டம் கொடுக்கலாம், அடுத்தது சப்போர்ட் எடுக்கலாம். ஸோ ஸ்ட்ராட்டஜி எல்லாமே சிலது வேகமாக மூவ் ஆகும், சிலது கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆகும். நமக்கு வந்து ஹோல்ட் பண்ணணும், கரெக்டாக ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணணும். இந்த ஐடிக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி சில்வர் அப்டேட் பண்ணிடலாம்.
சில்வர் பாருங்க, ஒரு பெரிய கப் பேட்டர்ன் சில்வர்ல கமோடிட்டி ட்ரேட் பண்ணவங்க சில்வர் ஃபியூச்சர்ஸ் பண்ணலாம், ஆப்ஷன்ஸ் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். இது வந்து சில்வர் வந்து சார்ட்டு, சில்வர் வெர்சஸ் யூஎஸ் டாலரு, பெரிய கப் பேட்டர்ன்ஸ் இது பண்ணிருக்கு, வீக்லி சப்போர்ட் எடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் இங்க ஃபெயிலர் ஒரு மாதிரி வந்துச்சு, மறுபடியும் சப்போர்ட் எடுத்து மறுபடியும் கீழே வச்சு மறுபடியும் ரீடெஸ்ட் இந்த இடத்துல சிஐபி லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்து மறுபடியும் போய் இப்போ நல்லா பிரேக் பண்ணியிருக்கு. ஒரு 5% 5% மூவ் வந்து ஃப்ரைடே கொடுத்துருக்கு. ஸோ கப்பாட்டனாவே தெரியும், சில்வர் வேற டிமாண்ட் இருக்கிற ஒரு இது சில்வர். ஸோ நம்ம இருக்கிற ப்ரைஸ் விட அட்லீஸ்ட் டபுள் ட்ரிபிள் எப்படி வேணாலும் நடக்கலாம் 1 இயர் 2 இயரில். ஸோ சில்வரை வந்து ஹோல்ட் பண்ணுறவங்க வாங்குறவங்க எப்படி வேணாலும் வாங்கலாம். நமக்கு வந்து இந்த இது பிரேக் பண்ணாத வரைக்கும் நம்ம சில்வரை வந்து வாங்கி வச்சுக்கலாம். இந்த லைனை பிரேக் பண்ணாத வரைக்கும் நல்லாவே வாங்கி வச்சுக்கணும். இந்த இடத்துல வந்து இங்கெல்லாம் இல்லாத வால்யூம்ஸ் வந்து இங்கே பாருங்கள் சில்வரில். ஸோ அந்தளவுக்கு வால்யூம்ஸ் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இது வந்து நல்லா மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். கோல்டு நிறைய இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, பட் சில்வர் இன்க்ரீஸ் ஆகலை. இது இந்த கப் பேட்டர்னால இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கும். டெக்னிக்கல் வைஸ் சில்வர் வந்து பயங்கரமான பிரேக் அவுட்டு, பயங்கரமாக மூவ் பண்ணும், பயங்கரமான ரிட்டர்ன் கொடுக்கும். வாட்ச் பண்ணுங்க, சில்வரை வாங்கி வச்சு பெனிஃபிட் பண்ணுங்க. நீங்கள் ஃபிசிக்கலாகவும் வாங்கலாம், இடிஎஃப்ல வாங்கலாம், ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணலாம், ஆப்ஷன்ஸில் பண்ணலாம், சில்வர் ஃபியூச்சர்ஸ் கமோடிட்டி இதில் எதில் வேணாலும் பண்ணலாம். இன்னும் அதான் இல்லையா பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி நீங்களும் வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரியான ஒரு லெவலுக்கு இந்த சேனல் பார்க்கறது மூலயமா வருதுங்கன்றது நான் உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக சொல்கிறேன். ஐடி செக்டார் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்துட்டு முடிச்சிடலாம். ஐடியில் வந்து டிசிஎஸ் பார்க்கலாம். டிசிஎஸ் வந்து நமக்கு வந்து பெரிய சப்போர்ட் ஜோனில் வந்திருக்கு. ஆர்எஸ்எஸ்க்கு சப்போர்ட் ஜோன் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு, இந்த கேண்டலுக்கு மேலே போயிருக்கு. ஸோ லோ ரிஸ்க் என்ட்ரி, பட் ஆனால் உடனே மூவ் ஆகுமான்னு தெரியாது நமக்கு இந்த ஸ்டாக்கு. பட் வந்து பெர்சிஸ்டன்ட். அதே இது பாருங்க, ஆர்எஸ்எஸ் 60க்கு மேலே இருக்கு. ஸோ டிசிஎஸ் வாங்கறதா பெர்சிஸ்டன்ட் வாங்கறதான்னு சொன்னீங்கன்னா பெர்சிஸ்டன்ட் வாங்குங்கன்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி வந்து எல்டிஎம் மைண்ட்ரி, இது வந்து ஒரு போல் அண்ட் ஃபிளாக் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு மேலே போச்சுன்னா நல்லாவே சூப்பராக இது பண்ணலாம். இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு வரும்போது இந்த ஸ்டாக்லாம் நம்ம வச்சுருக்கலாம். கோஃபோர்ஸ் இதெல்லாம் பாருங்க, ஆர்எஸ்எஸ் 60க்கு மேலே போகுது, மூவ் ஆகிட்டே இருக்கு. செக்டார் டவுனில் இருந்தாலும் இதெல்லாம் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. அப்போ செக்டார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்போது இதுவும் நல்லா பண்ணணும். இன்ஃபோபீன்ஸ் டெக்னாலஜிஸ் மந்த்லி 60க்கு மேலே ஹோல்ட் ஆயிடுச்சு, 60 கீழே வந்து சப்போர்ட் எடுத்து 60க்கு மேலே ஹோல்ட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே போனால் நம்ம வந்து இதுவும் நான் இன்ஃபோபீன்ஸ் நல்லாவே சொல்லியிருந்தேன், நல்லா பர்ஃபார்ம் பண்ணாத செக்டாரில் இந்த ஸ்டாக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்போது செக்டார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறப்போ இது நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ட்டு. வேற என்ன ஸ்டாக் வந்து வச்சிருந்தோம்னு பார்க்கலாம், ஒரே நிமிஷம். இன்ஃபோபீன்ஸ், எல்டிஎன், டிசிஎஸ். ஓகே, நமக்கு இது வரைக்கும் போதும். இதெல்லாம் வந்து வாட்சஸில் வைங்க, ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு பாருங்கள், ஸ்டடி பண்ணுங்கள். பேக் டெஸ்டிங் இல்லாமல் ஃபார்வர்ட் டெஸ்டிங் பண்ணலாம், சரிங்களா? பண்ணி பாருங்கள், நல்லா ஒர்க் அவுட் ஆகுதான்னு. நல்லா போகுது, நல்லா இது பண்ணுறது இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள். இதில் நிறைய உங்களுக்கு எஜுகேஷ்னல் வீடியோஸ் அடுத்தடுத்து வந்துக்கிட்டு இருக்கும், பார்த்து பெனிஃபிட் பண்ணுங்கள். கூடவே வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. சிம்பிளான ஒரு டெக்னிக்கல் அனலிசிஸ் சேனல் வந்து நம்ம தமிழ்லேயே இருக்குன்னு சொல்லி, சரிங்களா? நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில்